டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மேக்ஸ் வித் உதயா. இப்போ நம்ம பார்க்க போகிறது குவார்டர்லி எக்ஸாம் 2026 12th பிஸ்னஸ் மேக்ஸில் யூனிட் 1 மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் இந்த டாப்பிக்கில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் சம்ஸ் சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து 2 மார்க் பார்க்கணும். அந்த 2 மார்க்கில் என்னென்ன கேட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா, ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் கண்டிப்பாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அப்படி கேட்கல கிராமர் ரூலில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் டிரான்சிஷன் ப்ராபர்ட்டியில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 3 மாடல் தான் உங்களுக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பே இருக்குது. ஏன்னா 3 எக்ஸசைஸ் தான் இருக்கும். ஸோ இந்த 3 மாடலில் இருக்கிற சம்ஸ் தான் கொடுத்துருக்கோம். அதில் வந்து நான் என்னென்ன கொடுத்துருக்கேன்னா, எக்ஸாம்பிள் 1.1, 1.4, 1.7, 1.19, 1.26, 1.27, 1.11 மொத்தமே உங்களுக்கு 7 சம் தான் கொடுத்துருக்கோம். புரியுதா? இதை படித்தா கண்டிப்பாக இதான் வரும். அதே மாதிரி எக்ஸசைஸ் 1.1ல் எக்ஸசைஸில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் 1.2ல ஃபஸ்ட்டில் 6th ஒன்றும் அண்டு 7th ஒன்றும் போட்டிருக்கோம். ஸோ இதை படித்தாவே கண்டிப்பாக ரேங்க் கேட்கலாம். ரேங்க் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது வந்து எக்ஸாம்பிள் இந்த கிராமர் ரூல் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது டிரான்ஸ்லேஷன் ப்ராப்ளம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை படித்தா 2 மார்க் கன்ஃபார்மாக முடிச்சிடும். நெக்ஸ்ட் வந்து 3 மார்க் பார்க்க போகிறோம். யூனிட் 1ல் 3 மார்க் என்னென்ன பார்க்க போகிறோம்னா, எக்ஸாம்பிள் 1.9 இதுவும் 3 மார்க் அதே மெத்தட் தான். இதுலேயும் கிராமர் ரூல் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து என்னென்ன கேட்கலான்னா எக்ஸாம்பிள்ஸ் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதில் 3 மார்க்கில் ஏன்னா 3 மார்க்கில் வந்து கன்சிஸ்டன்ட் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே இருக்குது, இன்கன்சிஸ்டன்ட் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அந்த 2 கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இதில் கிராமர் ரூலில் அந்த காஸ்ட் ஆஃப் த பென்சில் அண்டு காஸ்ட் ஆஃப் த பென்சில் அண்ட் எரசர்னு ஒரு சம் இருக்கும், எக்ஸாம்பிள் சம்மு. ஸோ அது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ 2x + 3y = 7 ஒரு எக்ஸாம்பிள் சம் இருக்கும். ஸோ அது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்கோம். எக்ஸாம்பிள் 1.9, 1.10, 1.15, 1.16, 1.21, 1.22, 1.25. எக்ஸசைஸில் 1.1ல் 3rd சம்மும், எக்ஸசைஸ் 1.2ல் ஃபஸ்ட்டு ஒன்றும், அதுதான் ஃபஸ்ட்டு ஒன்று தான் நம்ம கிராமர் ரூல். அதுக்கப்புறம் 2nd சம்மு, 3rd சம், இது எல்லாமே கிராமர் தான். 1.3ல் வந்து டிரான்ஸ்லேஷன் ப்ராபர்ட்டி மேட்ரிக்ஸில் வரும். அதில் வந்து ஃபஸ்ட்டு சம்மும் 3rd சம்மும் படித்தா போதும். ஓகேங்களா? அடுத்தது யூனிட் 1ல் 5 மார்க் கொஸ்டின் பார்க்கலாம். 5 மார்க் வெரி இம்பார்ட்டன்ட் சம்ஸ் இருக்குது. என்ன இருக்குது 5 மார்க்னா, எக்ஸாம்பிளில் நிறைய இருக்குது. எக்ஸாம்பிளில் நம்மளுக்கு என்னென்ன இருக்குது, கன்சிஸ்டன்ட் அண்ட் சால்வ் கேட்கலாம், அல்லது அந்த யூனிக் சொல்யூஷன், இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன், நோ சொல்யூஷன்ஸ் அப்படின்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது எக்ஸசைஸ் சம்மில் யூனிக் சொல்யூஷன் ஃபெயில்னு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, லேம்டா சம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது அந்த 9, 52, 0ன்னு ஒன்று வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எல்லாமே இதில் கொடுத்துருக்கோம். ஸோ எக்ஸாம்பிள் 1.12, 1.13, 1.17, 1.18, 1.23, 1.28. எக்ஸசைஸ் 1.1ல் நான் சொன்ன சம் எல்லாமே இங்கே இருக்குது. 2nd சம் இருக்குது. 2nd சம் வந்து ஏபி அண்ட் பிஏக்கு ரேங்க் கண்டுபிடிக்கிறது. 6th சம், 7th சம், 8th சம். ஓகேங்களா? இதில் 6th சம் வந்து லேம்டா சம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எக்ஸசைஸ் 1.2 கிராமர் ரூல், இது 5 ஒன்று 6th ஒன்று வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 6 வந்து அந்த தீரி மாதிரி கொடுத்துருப்பாங்க, அந்த பர்சன்டேஜ் 6%, 8% அதில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எக்ஸசைஸ் 1.3ல் 2nd ஒன்று 4th ஒன்று வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4th ஒன்றானது ஏபி அந்த சோப் சம் தான் அந்த 4th ஒன். 2nd சம்மில் 2 சப்டிவிஷன் கேட்டிருக்காங்க. ஸோ அது 4th ஒன்றானது 1 வீக், ஆஃப்டர் 2 வீக் ஷேர்ஸு, அதுக்கப்புறம் ஈக்குலிபிரியம், அதுதான் 4th ஒன் கொடுத்துருக்கோம். ஸோ இதை படித்தா கம்ப்ளீட்டாக உனக்கு யூனிட் 1 கவர் ஆகிடும். டெஃபினட்டாக யூனிட் 1ல் ஃபுல் மார்க் வாங்கிடலாம். இப்போ யூனிட் 2ல் 2 மார்க்கில் பார்க்க போகிறோம். 2 மார்க் வந்து இன்டெக்ரல் கால்குலஸில் வரும். இதில் எக்ஸாம்பிளும் எக்ஸசைஸும் ஒவ்வொரு மாடலையும் ஒவ்வொரு சம்பவம் கொடுத்துருக்கோம். ஸோ எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் இதை மட்டும் படித்தாவே கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல்லாக வரும். எக்ஸாம்பிள் 2.7, 2.8, 2.10, 2.18, 2.33, 2.25, 2.31, 2.40, 2.51, 2.5, 2.70, 2.76 அண்ட் 2.80. இது வந்து எக்ஸாம்பிளில் வரும். நெக்ஸ்ட் வந்து எக்ஸசைஸில் பார்த்தோம்னா 2 மார்க்கு எக்ஸசைஸ் 2.1ல் 6th அண்ட் 8th வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2.2ல் 3rd 8th வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2.3ல் 1, 2, 8 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2.4ல் 1, 4, 5 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எக்ஸசைஸ் 2.6ல் ஃபஸ்ட்டு சம்மும் 13th சம்மும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எக்ஸசைஸ் 2.7ல் 1, 16 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எக்ஸசைஸ் 2.8ல் 8th சம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எக்ஸசைஸ் 2.10ல் ஃபஸ்ட்டில் 2nd சம்மும் 4th சம்மும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் 2nd சம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இது எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னா, எக்ஸாம்பிளும் எக்ஸசைஸ் எல்லாமே மிங்கிள் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நீ இதை படித்தனா இதை தவிர வேறு எந்த உங்களுக்கு வெளியிலேருந்து வரதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ அடுத்தது வந்து 3 மார்க் பார்க்க போகிறோம். இப்போ யூனிட் 2 இன்டெக்ரல் கால்குலஸ் 3 மார்க் என்னென்னா, எக்ஸாம்பிள் 2.13, 2.128,
2.39, 2.46, 2.57, 2.61, 2.81. அதே மாடலில் எக்ஸைஸில் இருக்கிற சம் வந்து 2.1, எக்ஸைஸ் 2.1 7 சம் மட்டும், எக்ஸைஸ் 2.3 ஃபஸ்ட்டு ஒன் 6th ஒன், அப்புறம் எக்ஸைஸ் 2.2 செகண்ட் சம் 6th சம், 2.4 தேவையில்ல, 2.5 தேர்டும் 6ம் இருக்குது, 2.6 8th சம் இருக்குது, 2.7 செகண்ட் சம் 11 சம் இருக்குது. ஓகேங்களா? இதை படித்தாவே உங்களுக்கு 3 மார்க் கவர் ஆகிடும். அடுத்தது நெக்ஸ்ட் வந்து யூனிட் 2 5 மார்க் கொஸ்டின் ஆனது. எக்ஸாம்பிள் 2.78, 2.79, 2.82, 2.83, 2.28 இதை படித்தா போதும். 5 சம்மு தான் கொடுத்துருக்கோம். எக்ஸைஸில் 2.2 4th சம்மும், 2.6 11th and 14ம், எக்ஸைஸ் 2.5 2nd and 5ம், 2.8 6th சம்மும், 2.9 3rd 4th வரும், 2.11 1 3 4 வரும். இப்போ இதை மட்டும் கம்மியாக எதுக்கு கொடுத்துருக்கோம்னா மொத்தம் 11 எக்ஸைஸ் இருக்குது. இதில் யூனிட் 2 இன்டெக்ரல் கால்குலஸில் 11மே உங்களால் படிக்க முடியாது. ஏன்னா 11 எக்ஸாம்பிளும் இருக்குது, எக்ஸைஸ் இருக்குது. அதனால அதிலேருந்து செலக்ட் பண்ணி இம்பார்ட்டன்ட் சம்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதே ஒரே மாடலில் வர்றது எக்ஸாம்பிளும் எக்ஸைஸும் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இதை படித்தா கண்டிப்பாக வரும். யூனிட் 3ல் 2 மார்க்ஸ் பார்க்க போகிறோம். அதில் யூனிட் 3 ஆனது இன்டெக்ரல் கால்குலஸினுடைய அப்ளிகேஷன்ஸை பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதில் எக்ஸாம்பிள் 3.1, 3.4, 3.15, 3.23, 3.28 இந்த 5 சம் படித்தாவே எக்ஸாம்பிள் உங்களுக்கு கவர் ஆகிடும் 2 மார்க்கு. எக்ஸைஸில் 3.1 1 5 7 படித்தா போதும். எக்ஸைஸ் 3.2 7 17 19 படித்தா போதும். எக்ஸைஸ் 3.3 ஃபஸ்ட் சம் 5th சம் படித்தா போதும். இது வெரி இம்பார்ட்டன்ட் சம் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். வேறு எதுவுமே நான் உனக்கு எக்ஸ்ட்ரா சம்மே சொல்லலை. ஓகேங்களா? அடுத்தது 3 மார்க். 3 மார்க்கில் எக்ஸாம்பிள் 3.5, 3.6, 3.8, 3.25, 3.29, 3.21. எக்ஸைஸில் 3.1 செகண்ட் சம் 3rd சம்மு, எக்ஸைஸ் 3.2 13th 1 16th 1, எக்ஸைஸ் 3.3 8th 1 9th 1 இருக்குது. ஈஸியான யூனிட் எதுனா நம்மளுக்கு 3rd யூனிட் தான். ஸோ 3rd யூனிட்டில் ஈஸியாக மார்க் வாங்கிடலாம் நீங்கள். ஓகேங்களா? அடுத்தது யூனிட் 3ல் 5 மார்க் கொஸ்டின் ஆனது. எக்ஸாம்பிள் 3.17, 3.18, 3.19, 3.16. எக்ஸைஸில் 3.2 செகண்ட் சம்மு 14 சம்மும், 3.3 9th 1 10th 1 படித்தா போதும். இதை படித்தா உனக்கு 5 மார்க் கவர் ஆகிடும். ஸோ ஈஸியாக நீங்கள் மார்க் வாங்கலாம். யூனிட் 4 இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சம்மு. அதில் என்ன பண்ணணும்னா யூனிட் 4 டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸில் வரும். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸில் நம்ம பார்க்க போகிறது வந்து 4.1 ஆனது என்ன வரும்னா 4.1 வந்து ஃபார்மேஷன் ஆஃப் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வரும். 4.2 ஆனது ஃபஸ்ட் ஆர்டர் ஃபஸ்ட் டிகிரி வரும். 4.3 ஆனது ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வரும். 4.4 ஆனது லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வரும். 4.5 ஆனது செகண்ட் ஆர்டர் ஃபஸ்ட் டிகிரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் வரும். ஸோ மொத்தம் 5 எக்ஸைஸ் இருக்குது. இந்த 5 எக்ஸைஸில் நம்ம எது இம்பார்ட்டன்ஸ் படிக்கணும்னா எக்ஸாம்பிள் 4.3ல் எக்ஸாம்பிள் ஆனது 2 மார்க்கு. யூனிட் 4ல் 2 மார்க் ஆனது எக்ஸாம்பிள் 4.3, 4.9, 4.25, 4.26, 4.27 படித்தா போதும். எக்ஸைஸில் 4.1 செகண்டில் 4th சம்மு, அதுக்கப்புறம் 7th சம். 4.2 ஃபஸ்ட் சம், 3rd ஃபஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் 7th சம் படித்தா போதும். எக்ஸைஸ் 4.3 ஃபஸ்ட் சம் 4th சம். எக்ஸைஸ் 4.4 ஃபஸ்ட் ஒன். இதை படித்தாவே உங்களுக்கு 2 மார்க் கவர் ஆகிடும். அடுத்தது யூனிட் 4ல் 3 மார்க் பார்க்க போகிறோம். 3 மார்க் என்னென்னா எக்ஸாம்பிள் 4.4, 4.10, 4.14, 4.20, 4.22 5 சம் படித்தா போதும். எக்ஸைஸ் 4.21 செகண்ட் சம்மும், 4.2 4th, அப்புறம் 6th ஃபஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் 2 இருக்கும். அந்த 2ம் படித்தா போதும். எக்ஸைஸ் 4.3 5 6 7 படித்தா போதும். 4.5 4th ஒன் 11th ஒன் படித்தா போதும். இதை படித்தா உங்களுக்கு 3 மார்க் கண்டிப்பாக கவர் ஆகிடும். ஸோ அடுத்தது வந்து 5 மார்க் கொஸ்டின். யூனிட் 4ல் 5 மார்க்கில் வந்து எக்ஸாம்பிள் 4.5, 4.8, 4.17, 4.19, 4.24, 4.32 இதை படித்தா போதும். எக்ஸைஸில் 4.4ல் 4th சம் 7th சம் 9th சம் படித்தா போதும். 4.5ல் 5th ஒன் 8th ஒன் 9th ஒன் 10th ஒன் 13th ஒன் இதை படித்தா போதும். இதை படித்தாவே 4th யூனிட் கவர் ஆகிடும். இப்போ நம்ம பார்க்க போகிறது யூனிட் 5ல் வெரி இம்பார்ட்டன்ட் சம் பார்க்க போகிறோம். அந்த யூனிட் சாப்டர் 5 வந்து நியூமரிக்கல் மெத்தட். ஓகேங்களா? நியூமரிக்கல் மெத்தடில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஃபார்வேர்டு ஆப்ரேட்ரு, பேக்வேர்டு ஆப்ரேட்ரு,
அப்புறம் டிஃப்ரென்சஸ் பார்க்க போகிறோம், ஃபைனைட் டிஃப்ரென்சஸ் பார்க்க போகிறோம், ஷிஃப்டிங் ஆப்ரேட்டர் பார்க்க போகிறோம், ரிலேஷன் பிட்வீன் த ஆப்ரேட்டர்ஸ் பார்க்க போகிறோம். அடுத்தது ஃபைனைட் டிஃப்ரென்சஸ்னுடைய சால்வ்டு எக்ஸாம்பிள்ஸை பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து 5.1 ஃபைனைட் டிஃப்ரென்சஸ் பார்க்கணும். 5.2 இன்டர்போலேஷன் பார்க்கணும். ஓகேங்களா? மொத்தம் 2 எக்ஸசைஸ் தான் 5th யூனிட். ஸோ இந்த 2 எக்ஸசைஸ்னால் ரொம்ப சின்ன யூனிட். ஸோ இதை படித்தா ஈஸியாக நீங்கள் மார்க் வாங்கிடலாம். இதில் இருக்கிறது கண்டிப்பாக இது மட்டும்தான் வரும், இதை தவிர தாண்டி வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ யூனிட் 5 2 மார்க்கில் வந்து எக்ஸாம்பிள் 5.1, 5.2, 5.9, 5.10, 5.12, 5.4ல் ஃபஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், தேர்ட் ஒன் வரும். மொத்தமே இதில் வந்து 6, 7, 8 சம் வரும். அவ்வளோதான், 7 சம் கிட்ட வரும். எக்ஸசைஸில் 5.1ல் 1, 2, 3, 4 வரும். 5.2ல் ஒரே ஒரு சம் தான் வரும். இதை படித்தாவே 2 மார்க் கவர் ஆகிடும். நெக்ஸ்ட் யூனிட் 5ல் 3 மார்க் எக்ஸாம்பிள் 5.3, 5.6, 5.7, 5.9, 5.21 5 சம் இருக்குது. இந்த 5ல் ஒன்று வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா எக்ஸசைஸ் 5.1ல் 5, 6, 7, எக்ஸசைஸில் 5.2ல் 3, 6, 8 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை படித்தா கண்டிப்பாக வரும். மொத்தமே 2 எக்ஸசைஸ் தான் அது. அதனால் ஈஸியாக இதை மட்டும் படித்தா போதும். ஈஸியான யூனிட் எதுனா 5th யூனிட் தான். அப்போ யூனிட் 5ல் 5 மார்க் ஆனது. எக்ஸாம்பிள் 5.5ல் 5.5, 5.11, 5.15, 5.16, 5.22. அடுத்து எக்ஸசைஸ் 5.1ல் 8th சம், 5.2ல் 5, 7, 8, 10 பார்த்தா போதும். இது எதுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்கோன்னா, இதில் என்னென்ன கவர் ஆகுன்னா உங்களுக்கு இதில் நம்ம கவர் ஆகுறதுன்னு ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் டேபிள் போடுவோம், பேக்வர்ட் டிஃபரன்ஸ் டேபிள் போடுவோம், லெக்ராஞ்சி பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்க போகிறது வந்து அந்த 2, அதாவது மிஸ்ஸிங் டேர்ம் வந்து 2 கண்டுபிடிக்கிற பார்க்கலாம். மிஸ்ஸிங் டேர்ம் 1 கண்டுபிடிச்சா அது 2 மார்க் 3 மார்க்கில் கேட்பாங்க. மிஸ்ஸிங் டேர்ம் 2 கண்டுபிடிச்சா அது 5 மார்க்கில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி ஃபார்வர்ட் டேபிளும் பேக்வர்ட் டேபிளும் 2 மார்க் 3 மார்க்கும் கேட்கலாம், 5 மார்க் கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் குவாட்ராட்டிக் பாலினாமியல் இருக்குது, கியூபிக் பாலினாமியல் இருக்குது. ஸோ இது எல்லாமே இதில் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இதை படித்தாவே கண்டிப்பாக எல்லாமே வந்துடும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.